உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பெரியம்மா, மாயா, நீ என்ன இங்க? வாங்க சொல்றேன். சார். வாங்க குரு, வாங்க, சொல்லுங்கம்மா. கையெழுத்து போட வந்த. இங்கயா? இங்க போடுங்க. சார், கார்த்திக் பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க முடிஞ்சுதா சார்? இல்ல மாயா, இன்னும் கிடைக்கல. சந்தேகப்படுற எல்லா இடத்துலயுமே விசாரிச்சாச்சு. இப்ப வரைக்கும் எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கல. ஆனா கண்டிப்பா அவன் இந்த ஊரை தாண்டி போயிருக்க முடியாது. ஆமா சார், கார்த்திக்க புவனேஸ்வரி ஊருக்குள்ளதான் எங்கேயோ தங்க வச்சிருக்காங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் புவனேஸ்வரிய ஒரு லேப்டாப் ஷாப்ல பார்த்தேன். லேப்டாப் ஷாப்லயா? ஆமா சார், அவங்க ஒரு புது லேப்டாப் வாங்கிட்டு போனாங்க. அவ எதுக்கு அதெல்லாம் வாங்குறா? கண்டிப்பா அவங்களுக்காக வாங்கியிருக்க போறதில்ல, அத கார்த்திக்கு கொடுக்க தான் வாங்கியிருக்கணும். எந்த கடையில வாங்கினதா சொன்னீங்க? நம்ம ஊர் பஸ் ஸ்டாப் பக்கத்துல ஒரு மார்க்கெட் ரோடு இருக்குல்ல, அங்க ஒரு எலக்ட்ரானிக் கடையில இருந்துதான். நான் அந்த கடையில விசாரிக்க சொல்றேன். சீக்கிரமா அந்த கார்த்திக்க கண்டுபிடிக்கணும் சார். பெரியம்மாவோட ஜாமீன் முடிய இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு சார். எனக்கும் அது தெரியும் மாயா. அவங்க மேல குற்றம் இல்லைன்னு நிரூபிக்க வேண்டிய கடமை எனக்கும் இருக்கு. சார், எதுக்கு எங்களை வர சொன்னீங்க? ஒரு சின்ன விசாரணை. இதுக்கு மேல விசாரிக்கிறதுக்கு என்ன சார் இருக்கு? எங்க வீட்டு பையன் எங்களை விட்டு போயிட்டான். கொலை பண்ணவங்கள ஜாமீன் கொடுத்து வெளியே விட்டு வச்சிருக்கீங்க. சுத்தி வளைச்செல்லாம் பேச விரும்பல. நான் நேரடியா விஷயத்துக்கு வரேன். உங்களுக்கும் ரகுராம் சாருக்கும் இருக்கிற பகை இந்த ஊருக்கே தெரியும். அதுக்காக அவங்க ஃபேமிலியை பழி வாங்கணும்னு கார்த்தியை ஒளிச்சு வச்சு இந்த டிராமா ஆடுறீங்க. Am I right? சார், என்ன சொல்றீங்க? கார்த்திகை நீங்களே ஒப்படைக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா உங்க மேலேயும் கேஸ் விடும். என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? கார்த்திக் இறந்து போய் ரொம்ப நாள் ஆகுது. கொன்னு புதைச்சிருக்காங்க. பாடி எடுத்து கொடுத்ததே நீங்க தானே சார்? அப்படிதானே எல்லாரையும் நம்ப வச்சிருக்கீங்க. எனக்கு அப்பவே டவுட் இருந்தது. போஸ்ட்மார்ட்டம் கூட பண்ண விடாம அவசரமா பாடியை எரிச்சிருக்கீங்க. அப்பவே ஏதோ தப்பா இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. கார்த்திக் உயிரோட தான் இருக்கான். மாயாவும் அவனை பார்த்திருக்காங்க. இவ சொல்றத நம்புறீங்களா நீங்க? அவ பெரியம்மாவை காப்பாத்துறதுக்கு இப்படி ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருக்கா. நாங்களே எங்க வீட்டுல ஒரு வாரிசை இழந்துட்டு நிக்கிறோம். எங்க மேல பழிய போடுறீங்க? அது ஒண்ணு இல்லம்மா. சாரு அந்த குடும்பத்தோட விசுவாசியாச்சே, அதனாலதான் அவங்கள காப்பாத்த பாக்குறாரு. விசுவாசிதான், ஆனா என் வேலைக்கு விசுவாசி. என்னைக்கும் யாருக்காகவும் நான் என் நேர்மையை விட்டு கொடுத்ததே கிடையாது. உங்க பையன் கார்த்திகை நீங்களா ஒப்படைச்சிட்டா உங்களுக்கு நல்லது. நானா பிடிச்சிட்டா உங்க மொத்த ஃபேமிலியும் ஜெயிலுக்கு போக வேண்டியதுதான். நாங்க ஏன் போகணும்? இவ குடும்பம் தான் கொலகார குடும்பம். யார கொலகார குடும்பங்கிற? என் குடும்பத்தை பத்தி ஏதாவது பேசுன அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏய், என்னடி என்ன பண்ணுவ? நீங்க கொலகார குடும்பம் தான். மொத்தமா ஜெயிலுக்கு போக தான் போறீங்க. மேடம், இது ஸ்டேஷன். உங்க இஷ்டத்துக்கெல்லாம் சத்தம் போடக்கூடாது. கார்த்திகை நீங்களா ஒப்படைச்சிட்டா உங்களுக்கு நல்லது. நான் கண்டுபிடிச்சேன், உங்களையும் சேர்த்து தான் அரெஸ்ட் பண்ணுவேன். இங்க பாருங்க சார், எங்க வீட்டு பையனை அந்த குடும்பம் கொன்னு இருக்கு. அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும். நீங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னு அவங்கள காப்பாத்துறதுக்கு என் பையன் உயிரோட இருக்கான்னு மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. அப்புறம் நான் எஸ்பி ஆபீஸ்ல போய் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும். பாத்துக்கோங்க. அண்ணே, வாங்கன போலாம்.
சார் பாத்தீங்களா எப்படி பேசிட்டு போனாங்கன்னு? தன் மேல தப்பு இருக்கிறவங்க தான் இப்படி மிரட்டி பார்ப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேரை என் சர்வீஸ்ல பார்த்துட்டேன். விடுங்க, பார்த்துக்கலாம். கார்த்திக் இருக்கிற இடம் தெரியற வரைக்கும் தான் இவங்களோட பித்தலாட்டம் எல்லாம். அந்த கார்த்திக் பொண்ணுங்க விஷயத்துல ரொம்ப வீக் சார். அவன் கண்டிப்பா ஏதாவது தப்பு பண்ணுவான், வெளியே வருவான். நானும் என்னால முடிஞ்ச வரைக்கும் அவனை தேடி பார்க்கறேன். ஏதாவது தெரிஞ்சதுன்னா நான் உங்களுக்கு சொல்றேன் சார். நாங்க வரோம் சார். போயிட்டு வரேன்ப்பா. போயிட்டு வா. நில்லுங்க, இங்க வாங்க. என் புருஷன் இப்போ ஊர் தலைவர் ஆயிட்டாரு, தெரியும்ல? தெரியுமா? அப்போ என்ன பார்த்து ஒரு வணக்கம் கூட சொல்லாம போறீங்க? இதே ஜானகி அக்கா வரும்போதெல்லாம் வணக்கம் சொல்லிட்டு தானே பேசுவீங்க. கவனிக்கலமா? எங்களை மன்னிச்சிடுங்கம்மா. வணக்கம்மா. ம் ம் அங்க பாத்தியாயா, மரியாதைய கேட்டு கேட்டு வாங்குறாங்க. ஆமாமா. ஜானகி அம்மா இருக்காங்களே, அவங்க குணத்துக்கு மரியாதை தானா கிடைச்சது. இதத்தான் அர்ப்பனுக்கு வாழ்வு வந்ததுன்னு சொல்லுவாங்க. ம் வணக்கம்மா. உங்களை பார்க்கலான்னு வீட்டுக்கு போனேன். நீங்க கோயிலுக்கு போயிருக்கதா சொன்னாங்க. அதான் உங்களை இங்க பார்க்க வந்தம்மா. என்ன விஷயம் பாண்டி? இல்லங்கம்மா, ரகுராம் ஐயாவோட நிலத்தை குத்தகைக்கு எடுத்திருக்கேன். அவருக்கு பணம் கொடுக்கணும். பொண்ணு கல்யாணம் அது இதுன்னு கொஞ்சம் செலவாயிருச்சு. ஒரு 40 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா ரகுராம் ஐயா கிட்ட கொடுத்துட்டு உங்களுக்கு 1 மாசத்துல திருப்பி கொடுத்துருவோம்மா. என்னப்பா இது, திடீர்னு வந்து 40 லட்சம் கேக்குற? அண்ணே இருங்கண்ணே, நம்ம பாண்டி தானே கேக்குறாரு. நீங்க வீட்டுக்கு வந்து வாங்கிக்கோங்க. ஆ ஆ. உங்களால எப்ப முடியுமோ அப்ப கொடுங்க. ரொம்ப நன்றிங்கம்மா, நான் வர்றேம்மா. ஏங்க, கூடவே இருக்கிற நான் பணம் கேட்டாவே கொடுக்க மாட்டேன்றீங்க, அவன் 40 லட்சம் கேட்கறான் கொடுக்குறேன்றீங்க. போனா, எதுக்கு இந்த ஆளுக்கெல்லாம் காசு கொடுத்துட்டு? எல்லாம் காரணமா தானே. இந்த பணத்தால தான் ரகுராம் வீட்டுல ஒரு பெரிய நெருப்பை பத்தி எரிய போகுது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.